நம்ம பார்க்க போகிறது ரிக்ரெஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா ஃபைண்ட் த டூ ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டு ரிக்ரெஷன் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். The coefficient of correlation between the marks economics and statistics. So இது ரெண்டுத்துக்குள்ள அந்த coefficient of correlation கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம the most likely marks in statistics when marks in economics are 30. So economicsல 30 இருந்தா statisticsல எவ்வளவு மார்க்ஸ் இருக்கலாம் அதையும் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா மீன் கண்டுபிடிக்கணும். எக்கனாமிக்ஸ் மார்க்ஸை எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸை ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எல்லா வேல்யூஸும் கேல்குலேட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 320 வரும். டிவைடட் பை எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 0 0 கேன்சல். ஸோ 32. ஸோ எக்ஸ் பார்னுடைய ஆன்சர் என்னது 32. நெக்ஸ்ட் அடுத்தது y பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், சம்மேஷன் y பை n. இந்த y வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா நமக்கு 318 கிடைக்கும். டோட்டல் எலிமெண்ட்ஸ் 10 எலிமெண்ட்ஸ். ஸோ டிவைட் பை 10. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 38. ஸோ y பார்னுடைய ஆன்சர் 38. ஓகேங்களா. ஸோ x பார் y பார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே x எழுதணும், y எழுதணும். x minus x bar, y minus y bar. x minus x bar ஸ்கொயர் பண்ணணும், y minus y bar ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளையும் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கொஷினை பார்த்து x வேல்யூஸ் எடுத்து எழுதிங்க, y வேல்யூஸ் எடுத்து எழுதிங்க. இந்த x minus x bar அப்படின்னு என்னதுன்னா x வேல்யூஸ் கூட எல்லாத்தையுமே நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும். x bar என்ன இருக்கு பாருங்க, x bar என்ன இருக்கு 32, y bar வந்து 38. ஸோ இதை வந்து 32ஆல் மைனஸ் பண்ணணும், இதை 38ஆல் மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது எப்படி ஃபில் பண்ண சொல்கிற பாருங்கள், இந்த மைனஸ் ஆல் எப்படி சொல்கிற பாருங்கள். எக்ஸ் இருக்குது 25, 25 மைனஸ் 32 மைனஸ் 1. இந்த மாதிரி 28 மைனஸ் 32 மைனஸ் 4. இந்த மாதிரி இந்த காலமை ஃபில் பண்ணணும். இப்போ அடுத்தது y மைனஸ் y பார். y வேல்யூ இருக்குது 43, 43 மைனஸ் 38 5, 46 மைனஸ் 38 11, சாரி 46 minus 38 8, 49 minus 38 வந்து 11. ஸோ இந்த மாதிரி இந்த காலமை ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா. x minus x bar ஹோல் ஸ்கொயர் என்னதுன்னா இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ண வரும் ப்ளஸ் 49, மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ண 16. இந்த மாதிரி இந்த காலமை ஃபில் பண்ணுங்க. y minus y bar ஹோல் ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணணும். 5 ஸ்கொயர் பண்ண வரும் 25, 8 ஸ்கொயர் பண்ண வரும் 64. இந்த மாதிரி இந்த காலமை ஃபில் பண்ணுங்க. அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எது ரெண்டுத்தையும், இந்த ரெண்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 into 3 0, minus 3 into minus 7 plus 21. இந்த மாதிரி ஃபில் பண்ணி எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். அதேமாதிரி எல்லா காலமையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பாட்டமில் எழுதிக்கங்க. ஓகேங்களா. இந்த டேபிள் ஒர்க்கு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் byx கண்டுபிடிக்கணும், bxy கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபார்முலா. சம்மேஷன் byx ஃபார்முலா பாருங்க, சம்மேஷன் x minus x bar into y minus y bar by இங்கே x இருக்குங்க ரைட் ஹேண்ட் சைடு, இதில் செகண்ட் அந்த கீழே x வரும். இதுவே இங்கே y இருந்தால் டினாமினேட்டரில் y வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. சரி, சம்மேஷன் x minus x bar y minus y bar என்ன ஆன்சர் வந்து பாருங்க, x minus x bar y minus y bar தான் இருக்குது minus 93 by x minus x bar the whole square answer என்ன இருக்கு பாருங்க, x minus x bar the whole square answer 140. இதை கேல்குலேட்டர் டிவைட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் bxy ஃபார்முலா எழுதிருங்க. திரும்பவும் x minus x bar y minus y bar இருக்கு minus 93 by y minus y bar the whole square answer என்ன இருக்கு, y minus y bar ஆன்சர் வந்து 398. ஸோ 398 இதை எடுத்து கேல்குலேட்டர் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினான ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் ரிக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வச்சு எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் ஆன் ஒய்னா ஒன்றும் இல்லை, இந்த bx வந்து இருக்கணும். இந்த bx எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், y மைனஸ் ஒய் பார்.
x minus x bar என்ன கண்டுபிடிச்சோம் 32, y bar என்ன கண்டுபிடிச்சோம் 38, bxy என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 0.2337. இப்போ அடுத்த ஸ்டெப் இந்த minus 32 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 32. இதை எடுத்து இந்த y கூட மல்டிப்ளை பண்ணால் அப்படியே வரும் minus into minus plus 0.2337 into 38. இது அப்படியே கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி வரும். கொடுத்துங்களா? பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதை எடுத்து அப்படியே எழுதிட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய் ஆன் எக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு பி ஒய் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ ஒய் பார் ஆன்சர் எழுதணும், எக்ஸ் பார் ஆன்சர் எழுதணும். பி ஒய் எக்ஸை கண்டுபிடிச்சா அதை எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? இந்த மைனஸ் 38 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 38 மைனஸ் 0.6643 இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இதை எடுத்து 32 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அடுத்தது பாருங்கள். இதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு 59.2576. இதுதான் ஒய் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஒய்எக்ஸ் பிஎக்ஸ்ஒய் ஈக்குவல் டு பிஒய்எக்ஸ் ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. பிஎக்ஸ்ஒயோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க கால்குலேட்டரில் உங்களுக்கு 0.1552 வரும். இப்போது இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டு, இதுக்கு அப்படியே கேல்குலேட் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.394 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுங்க. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். நெக்ஸ்ட் அடுத்த என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸில் 30 மார்க்ஸ் எடுத்தால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? ஆமாம், எக்கனாமிக்ஸில் 30 மார்க் இருந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எவ்வளோ இருக்கும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அதோட மீனிங் என்னென்னா y வேல்யூ கண்டுபிடிக்கணும், x வேல்யூ சொல்லிட்டாங்க 30. ஸோ இது எக்கனாமிக்ஸ் மார்க்ஸ். எக்கனாமிக்ஸ் மார்க்ஸ் வந்து 30 இருந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும்? y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்து இப்போ y ஈக்குவேஷன் எங்கே பார்த்து எழுதணும்? இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிட்டு இந்த எக்ஸ் எடுத்துகிற கூட 30 போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி இதை நீங்கள் கேல்குலேட்டர் அப்படியே போட்டு உங்களுக்கு ஆன்சர் 39 வரும். வந்துச்சான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். இவ்வளோ தான். ஸோ இதை இந்த டாப்பிக்கில் முக்கியமானது இந்த ரிக்ரேஷன் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்காது தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அப்புறம் பிஒய்எக்ஸ் பிஎக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆன் ஒய்னுடைய ரிக்ரேஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஒய் ஆன் எக்ஸோடைய ரிக்ரேஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும். பிஒய்எக்ஸ் பிஎக்ஸ்ஒய். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஒய் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஒய் வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.